ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஈவினிங் வந்துருச்சு. ஸோ என்ன இனிமேல் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நம்ம பாட்டை ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ நான் எதுக்காக காரில் வச்சு நான் வீடியோ போடுறேன்னா, கார் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கெலாம் வந்து கார் வச்சுருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கார் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டிப்ரிஷியேஷன்ஸ் தான். அதாவது அது தேய்மான சொத்து மாதிரி தான். நான் என்ன நினச்சேன்னா வந்து என்னோட ஒப்பீனியன், கார் வந்து தேவையில்லை தான். நம்ம என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கு தேவைன்னு பார்த்தா கார் இல்லை. ஏன்னா கார் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் பட் வந்து அது எனக்கு செட்டே ஆகலை. பிகாஸ் என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? அது இல்லாமல் டூ வீலர்னும் போது என்னோடய கார் நான் நல்லா ஓட்டினாலும் எனக்கு வந்து அந்த டூ வீலரில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் காரில் இல்லைன்னு தான் நான் நினப்பேன். அது இல்லாமல் கார் டெய்லிக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கும் வசதிலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது இல்லாமல் டெய்லி யூஸும் இல்லை எனக்கு கார். எனக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஹார்ட்லி 20 days கார் சும்மா தான் நிற்கிது. அதுக்கு அந்த 10 daysக்கு யூஸ்க்கு வந்து நம்ம வந்து கேப், எதாவது ரேப்பிடோவோ ஊபரோ ஏதாவது ஒன்று நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காருன்றது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 years இருக்கீங்க, ஏதாவது கார் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருக்குன்னா ரொம்ப யோசிங்க. ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்கினோன்னா வேணாம்ப்பா. அந்த காருக்கு நம்ம கட்டுறோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா மந்த்லி எனக்கு ஒரு 11,000 வந்து நான் கட்டுற மாதிரி வருது. ஸோ அந்த 11,000 நான் எப்படியும் நான் வந்து ஒரு 5 years 7 years அந்த 11,000 கட்டணும். அந்த 11,000 நம்ம எஸ்ஐபி மாதிரிலாம் போடுறோம் வச்சுக்கோங்களேன். 11,000 நான் வருஷத்துக்கு போடுறேன். நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி 11,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 10,000 வச்சுக்கோங்க, ஈஸி கேல்குலேஷன்ஸ்க்காக சொல்கிறேன். 10,000 rupees நான் போடுறேன்னா அது நான் வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவேன்? ஒரு 1,20,000 பே பண்ணுவேன். இதே ஒரு 5 yearsக்கு நான் வந்து மோர் தென் வந்து ஒரு 7 lakhs பே பண்ணுவேன். அதோடது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதே எஸ்ஐபி போடுறேன்னா நான் 7 lakhs பே பண்ணுறேன்னா எனக்கு மினிமம் வந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 14 to 15 lakhs கிடைக்கும். ஓகேயா? அப்படியே டபுள். ஓகேயா? இதே நான் கார் வாங்குகிறேன், இந்த கார் வந்து ஒரு 10 yearsோட அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 லட்சம் கூட இருக்காது. ஓகேங்களா? 3 லட்சம் கூட இருக்காது. அது இல்லாமல் இந்த காரில் இன்னொன்று ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? எனக்கு இதோடது ஒரு சின்னதாக நம்ம கார் வாங்கின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு கீரை